வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் சின்னதா பார்த்துட்டு பங்குகள் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ரீசன்ட் ட்ரெண்ட் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. ஒரு கன்சாலிடேஷன் தான் நம்ம மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. கடந்த 2 மாதமா பார்க்கும்போது, ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு நாள்ல ஒரு நல்ல வாலடைல குடுக்குதே தவிர, மிச்ச நாள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் தான் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஈரான் அண்ட் அமெரிக்காவுக்கு நடுவிலான ஒரு போர் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் எல்லாம் நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்தல. ஏன்னா, ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னே தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. பேச்சுவார்த்தை நல்லா போகுது அப்படின்பாங்க. நாளைக்கு பார்த்தா 2 பேரும் வந்து தாக்குதல் நடத்திக்குவாங்க. ஸோ அதனால மார்க்கெட் பெருசா அத மைண்ட் பண்ணல. இருந்தாலும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ரொம்பவே உச்சத்துல இருக்கு. அதோட பாதிப்பு கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல தொடர்ந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திட்டே தான் இருக்கும். பெட்ரோல் விலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் இன்ஃப்ளேஷன் நல்லாவே வந்து உயர ஆரம்பிக்கும். ஸோ இதன் ஒரு தாக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமுமே வந்து இருக்கும். ஸோ இது மேபி மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரையான் அரிக்கிற மாரி அரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த போர் சீக்கிரம் முடியணும், அப்படி இல்லைன்னா கச்சா எண்ணெய் விலை குறையணும். ஸோ வரக்கூடிய வாரத்தில எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டில இல்ல. ஸோ அதே ஒரு கன்சாலிடேஷன தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி ஏதாச்சும் ஒரு வொலடைல வந்து போஸ்ட் பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஆனா, சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல சில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பங்கோட அப்டேட்டும் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஸோ சேலரி எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில நாளைக்கு மார்க்கெட் கீழ இறங்குனா, ஆஹா! அப்படிங்கிற ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலைமை தான் எனக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி சிப்புக்கு அப்படிங்கிற சில பங்குகள் இருக்கு. அந்த பங்குகள தான் நான் வந்து டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்ணுவேன். சிப் பண்ண வேண்டிய இடத்துல சிப் டெஃபினட்டா வந்து பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு இன்னொரு ஒரு வீடியோல டீட்டெயில்டா பேசணும் அப்படின்னு நான் நெனைச்சேன். பட் அதுக்கான டைம் இல்ல. வெளிய போயிட்டேன். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே ரொம்ப லேட்டா தான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ நாளைக்கு மேபி வந்து ஒரு சான்ஸ் ஏற்படுது சிப் பண்றதுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா, கண்டிப்பா அத பற்றியான அப்டேட் அண்டு எந்த பங்க நான் ஃபோக்கஸ் பண்ணேங்கிறத அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது இன்னைக்கு அப்டேட்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்எல்சி இந்தியா அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ என்எல்சி அண்ட் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒண்ணா சேர்ந்து வந்து இந்த லிக்னைட் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்ல பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பல பெரும் நிறுவனங்கள் அதானி இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் குடுத்தாங்க. 75,000 கோடி முதலீடு பண்ண போறதா. ஸோ இப்போ ரிலையன்ஸ் பிஎஸ்யூ நிறுவனத்தோட ஒரு கூட்டாண்மையோட இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சரும் இருக்கும் இந்த பிசினஸ்க்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அடுத்தது ஸோ டாபர் இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ என்னன்னா டாபருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யுஎஸ் எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா சில ஒரு 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 கெட்ட செய்திய வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா, ஸோ டாபரோட இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல பல குறைபாடுகள் இருக்கு அப்படின்ட்டு யுஎஸ் எஃப்டிஏ வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ உங்களுடைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பறவைகளோட எச்சங்கள் எல்லாம் இருக்கிறதாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ கொஸ்டின் மார்க் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கு. ஸோ நெறையா இந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ட வந்து இவங்க செல் பண்றாங்க. அதனால கண்டிப்பா ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ரீசென்ட்டா இந்த டாபர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணுச்சு. நல்ல ஒரு ரூ. 400 கிட்ட இருந்தது. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்தது. ஸோ இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. டாப்பர் மட்டும் இல்ல. எல்லா எஃப்எம்சிஜி, ஐடிசி மிக பெரும் நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலிவர் மிக பெரும் ஜெயண்ட் நிறுவனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப ஒரு சரிவ குடுத்துட்டு இருக்கு. ஸோ அகைன் ஒரு 400 கட் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸோ டாபரும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ எஃப்எம்சிஜில நான் பெருசா வந்து கான்சன்ட்ரேட் பண்றேன் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மே பண்ணல. நான் பல பங்குகள் ஃபோக்கஸ் பண்றது பெர்ஃபார்மே பண்ணாம தான் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம், ஐடிசி எடுத்துக்கலாம், டிசிஎஸ் எடுத்துக்கலாம் இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா, அனைத்தும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இடத்துல இருக்கு. அதனால நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னைக்கு இதெல்லாம் ஏறும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஸோ இந்த மாரியான இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ நல்ல கம்பெனிஸும் கூட. ஸோ இப்போ ஒரு பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணும்போது தான் சான்ஸ் ஏற்படுங்கிறது நம்ம தொடர்ந்து வந்து வருடக்கணக்குல பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நல்ல ஒரு சரிவ வந்து குடுக்கட்டும். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு 10% போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு 400 கிட்ட வந்ததுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு லெவல் ஆஃப் அக்யூமுலேஷன இந்த டாபர்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் வந்து இருக்கேன். ஸோ மேபி நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம போனாலே
அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. மேபி நடந்ததுன்னா நம்ம லக்கு தான். ஸோ நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மேபி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, பஞ்சாயத்து வருதுன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அவங்களுக்கு வணிகம் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இப்போ அட்ராக்டிவான இடத்துலையும் இருக்குது. அதனால் இது என்னோட முதன்மையான ஒரு செக்டாராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த செக்டாரை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சான்ஸ் நல்ல நல்ல சான்ஸ் கிடைக்கும்போது தொடர்ந்து அக்யூமுலேஷன் வந்து பண்ணுவேன். ஸோ இது ஒரு 2 வருடமோ இல்லை ஒரு 3 வருட கழித்தோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். 60% 3 வருடத்தில் கிடைக்குதுன்னா கசகவா செய்து வருஷத்துக்கு 20% அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஹாப்பி தான் இந்த ரிட்டர்னை பார்க்கும்போது. ஸோ எங்கே போட்டாலும் சரி இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். மேபி நமக்கு சில பங்குகள் ஒரு நல்ல ரிட்டர்னை வாரி வழங்கலாம். ஆனால் அது எல்லா பங்குகளையும் நடக்காது. ஸோ அதனால் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷனோட நகர்ந்து போவது சரியான ஒரு முடிவாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டாப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி கோல்கேட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அக்யூமுலேஷன் லெவல் இன்னும் வரல. மேபி வந்ததுன்னா அந்த பங்குகளையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அண்டு போர்ட்ஃபோலியோவில் தொடர்ந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ எப்போவுமே ஐடி மட்டுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ ஐடிக்கும் ஒரு வெயிட்டேஜ் அண்டு எஃப்எம்சிஜி முக்கிய பங்குகளுக்கும் ஒரு வெயிட்டேஜ் வந்து நான் டெஃபினட்டாக வந்து கொடுப்பேன். ஸோ இது ஒரு நல்ல டைம் நான் நினைக்கிறேன் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு. அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக மற்ற பக்கமும் நமக்கு சான்ஸ் ஏற்படும். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டை கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். பட் அந்த அந்த ஒரு டீட்டெயில்டை வந்து இந்த இடத்துல நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெளிவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம அந்த டீட்டெயிலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது டிட்டாக்கர் ரயில்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டு பெட்டராக வந்து இருக்குது. ஸோ டிட்டாக்கரை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன ஒன்று, இந்த நிறுவனம் எல்லாம் ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு இந்த வேல்யூவேஷன் செட்டே ஆகாது. பட் இருந்தாலும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து ரிசல்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடிடலாம். ஸோ ஒரே பர்ஃபார்மன்ஸை தான் இவங்க தொடர்ந்து பல காலாண்டுகளாக வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலும் ஸோ வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. எப்போது 23ல் நல்லா இருந்திருக்கு, 24ல் நல்லா இருந்திருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா சோலி முடிஞ்சிருச்சு. இந்த காலாண்டு ஒரு 54 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டிட்டாக்கரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் என்றைக்கு ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுக்கும் தெரியல. ஆனால் டெஃபினட்டாக கண்டிப்பாக சில காலங்களில் கரெக்ஷனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதெல்லாம் மறந்துடுவாங்க. பட் நம்ம மறக்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெண்டாவது, பஜாஜ் எலக்ட்ரிக்கல் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்டேட் பண்ணுறேன் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் பற்றி. பட் அதுக்கு முன்னாடி சில பதிவுகளை போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். நான் இன்னும் அதே மாதிரி ரிஸ்கி பங்குகளை வந்து ஆட் பண்ணலை. ஸோ இன்னுமே வந்து நான் பண்ணாமல் தான் இருக்கேன் சார். நான் இப்போ லாஸ்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ண பங்குகள் ஸோ டெஃபினட்டாக இந்த மாதம் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ பண்ணும்போது நான் அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெப்சைட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணல. வெப்சைட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயில்டாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு போயிட்டுருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபேமிலி மெம்பர் பேரில் தான், என்னோடய பேரில் கிடையாது. ஸோ அது முடியட்டும். ஸோ அதில் சில சிக்கல் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது சொல்கிறேன். நான் வந்து முன்னாடியே இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கால்ஸாட்டம் வந்து என்னால் டெஃபினட்டாக ப்ரொவைட் பண்ண முடியாது. கொடுக்குறதும் கிடையாது. அந்த மாதிரி இதை நீங்கள் வாங்குங்க, அதை வாங்குங்கன்ட்டு. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த அப்டேட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில்டாக பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒலக்ட்ரா கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ உங்களுடைய பஸ்ஸு சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 32% உயர்ந்திருக்கு. 1280 வண்டிக்கிட்ட ஒலக்ட்ரா வந்து விற்றுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 1000 யூனிட்ஸ்க்கு கீழே இருந்தது. இப்போது 1000 யூனிட்ஸை தாண்டி இருக்குது நடந்து முடிஞ்ச காலாண்டில். ஸோ ஓவராலாக ஒலக்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. என்ன வேல்யூவேஷன் தான் ஃபேவராக இல்லை. ஸோ அசோக் லேலண்ட் ரிசல்ட் பார்த்துருப்போம். நல்லா இருந்தும் கூட அவனை போட்டு அடித்து மொத்தி தான் எடுத்தாங்க. ஸோ இப்படி தான் மார்க்கெட் பண்ணும். ஸோ நல்ல ஒரு ரேஞ்ச் வந்தால் தான் அந்த பங்கு பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஸோ இப்போதைக்கு அந்த பங்கில் நடக்கக்கூடிய சரிவு பற்றியெல்லாம் நம்ம பெருசாக மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வேலை என்ன, ஸோ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குதா அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணுனா போதும். மற்றபடி ஷேர் ப்ரைஸ் ஏற்ற இறக்கத்தெல்லாம் பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது
ஸோ இப்போ நம்ம நாட்டிலிருந்து பிரம்மோஸ் மிசைல் பார்த்தீங்கன்னா, வியட்நாமுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல செய்தி வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, இது நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனையா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இது நல்ல செய்தி. லாங் டெர்ம்ல கண்டிப்பா. ஸோ இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் நடக்கணும். இந்த டிஃபென்ஸ பொறுத்தவரைக்கும் மட்டும் இல்லாம, ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரே நம்ம நாட்டில நல்ல ஒரு வளர்ச்சிய குடுக்கணும். இந்த ஐடி இதெல்லாம் சும்மா அவ்வளோதான் தமாசு. இதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயீஸோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு இன்னும் கிளீனா தெரியல. பட் கம்பெனிஸ்க்கு ஒண்ணும் பெருசா நடக்காது. பட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மேபி பாதிப்பு ஏற்படலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் ரீசென்ட்டா வந்து சில சைனீஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். செக் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எதுக்குன்னா, அங்கேருந்து சில ப்ராடக்ட்ஸ வந்து வாங்கி, இங்க வந்து ஏதாச்சும் செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கெல்லாம் பார்க்கும்போது, ரொம்பவே வந்து ஒரு பிரமிப்பான விஷயங்கள் தான் இருக்கு. அத பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கிராமங்கள் முதல் பல இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிறு குறு தொழில்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்கு. குளோபலா 80% கிட்ட அ நெறைய விஷயங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா பார்த்தீங்கன்னா, சைனா செயல்பட்டுட்டு இருக்கு. ஆனா, இந்த மாரி இந்தியா எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அ ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அவங்க கூட போட்டி போடுறதுங்கிறதே ரொம்ப கடினமான ஒரு செயல். எந்த நாடாலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இந்த ஒரு நல்ல ஒரு ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல ப்ராடக்ட்ஸ வந்து கொடுக்கவே முடியாது. ஸோ, அந்த மாரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பமா இருக்கு. ஸோ, நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப தான் நம்ம அடியெடுத்து வச்சிருக்கோம். ஸோ, விரைவில் அந்த இடத்த எட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு கண்டிப்பா பெரிய அளவுக்கான காலம் ஏற்படும் அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஸோ, அடுத்தது ஸோ Zudio அண்ட் வெஸ்ட்சைடு இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி என்ன ட்ரெண்டு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, விரைவில் 10 மடங்கு வரைக்கான ஒரு வளர்ச்சிய சந்திக்கும் அப்படின்ட்டு இந்த நோயல் டாட்டா அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவரோட பிளான் என்னன்னு கேட்கும்போது ரொம்பவே அல்டிமேட்டா வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுவே பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பெரும் நிறுவனமான இந்த ஏபி குரூப் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சாதனையே பண்ணல. இன்ன வரைக்கும் அவங்க ஸோ எந்த ஒரு விதமான ஒரு முன்னேற்றத்தையும் காட்டாம இருக்காங்க. ஸோ இதுதான் குரூப்போட எஃபிஷியன்சி அண்ட் அந்த குரூப்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸோட ஒரு சரியான ஒரு முடிவ வந்து நமக்கு காட்டுது. இதத்தான் நம்ம முக்கியமா வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாரியான எப்படி அவங்க முடிவு எடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உற்று கவனிக்கணும். அப்படி நம்ம கவனிச்சா மட்டும் தான், ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரியல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து கம்பெனி வைஸ் மட்டும் இல்லாம இந்த மாரி குரூப்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, அந்த குரூப்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய பிராண்ட்ஸ வளர்த்து எடுக்குறாங்க, ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சிய குடுக்குறாங்கங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது டாடா அண்ட் ரிலையன்ஸ் 2 பேருமே நல்ல சக்சஸ் ரேட் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் அண்ட் குரூப்ஸ் அண்ட் ஏபி கிட்ட அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இல்ல. ஸோ சில இடத்துல அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்றாங்க. ஆனா கன்க்ளோமரேட் அப்படின்ட்டு வரும்போது, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு தான் என் பார்வையில இருந்து இருக்கு. ஸோ இப்போ இவங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ட வந்து கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு வேலைய வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவங்களுடைய பிராண்ட்ஸ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து விக்க போறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பெரும் ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா நல்ல மார்ஜின் கிடைக்கும், நல்ல வருவாய் கிடைக்கும். இதனால இவங்களுடைய வருமானம் அண்ட் லாபம் 2மே கணிசமா வந்து உயரும். ஸோ இதனால ஒரு நல்ல வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, வருமானத்திலயும் ஏற்படும். அதுதான் இவங்க டார்கெட்டாவும் செட் பண்ணியிருக்காங்க. 10 மடங்கு வருமான வளர்ச்சிய டார்கெட்டா செட் பண்ணியிருக்காங்க. அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். என்னதான் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கா இருந்தாலும் கூட, என்ன நடக்குதுங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டிப் கிடைச்சதுன்னா, அப்ப அந்த டிப்ப நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.